பழைய ஏற்பாட்டில் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இப்படி பல பலிகள் இருந்தன. யாரெல்லாம் தவறு செய்து விட்டார்களோ அவர்கள் என்ன செய்யணும்னா, தங்களுடைய வீட்டில் ஆடு மாடுகள் புறா குஞ்சுகள் இருந்தால் அதை வீட்டிலிருந்து தேவாலயம் வர, அதாவது ஆசாரிப்பு கூடாரம் வர அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆடையோ அல்லது ஒரு மாட்டையோ அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து கழுத்தில் கயிறு கட்டி அதை இழுத்து கொண்டு வரும் பொழுதே அந்த ரோட்டில் போகிறவர்கள் வருகிறவர்கள் நம்மிடத்தில் அவர்கள் விசாரிப்பார்கள். என்னப்பா தப்பு பண்ணனா, இதை ஆலயத்துக்கு கொண்டு போறியே அப்படின்னு சொல்லி விசாரிப்பார்கள். விசாரிக்கும் பொழுது நாம் பண்ணின அந்த தப்பை, அந்த தவறை அநேகருக்கு நாம் விவரித்து காண்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் வரும்பொழுது ஒவ்வொரு நபர்களிடமும் நான் இந்த தவறை செய்துவிட்டேன், இந்த தவறுக்காக பாவ நிவாரண பலியாக இதை செலுத்தப் போகிறேன், குற்ற நிவாரண பலியாக இதை செலுத்தப் போகிறேன் என்று அவன் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். இப்படி சொல்லி வரும்பொழுது அவனுக்குள்ள என்மேல் இப்படி ஒரு ஆட்டையோ மாட்டையோ நாம் என்ன செய்யக்கூடாது, இழுத்து கொண்டு வரக்கூடாது என்று அவனுக்கு வெட்கத்தையும் மனதில் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வு கொண்டு செல்லுகிறது. தவறு நிறுத்தப்படுகிறது. ஆனால் துணிகரமாக தவறுகள் செய்கிறவர்களுக்கு அது வசதியாக இருக்கிறது. யோபு சொன்னது போல, நான் செய்த பாவம் என்ன, அதற்குண்டான பரிகாரம் என்ன, அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு தவறு வேணாலும் செய்து விடலாம், அதற்கென்ன ஆண்டவர் நியமித்து வைத்த அந்த பலியை நாம் செலுத்திடலாம், அந்த பலியை செலுத்தினா போதும், நம்முடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம், கடவுளுடைய கோபாக்கினிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகையால் தான் அங்கே யோபு சொல்லுகிறார், மண் உயிரை காப்பவரே, நான் செய்த பாவம் என்ன, அதற்குண்டான பரிகாரம் என்ன சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு முடிச்சிடுறேன். இன்றைக்கும் நிறைய பேர் தன் தவறை சரி கட்டுவதற்காக கோயிலுக்கு போய் மெழுகுவர்த்தி செலுத்தி நாம் பாவத்தை தீர்த்து விடலாம், அல்லது ஏதாவது அன்னதானம் பண்ணி நாம் பாவ நிவாரண பலியாக பாவத்தை தொலைத்து விடலாம், ஏதோ ஒரு குளத்திலேயோ அல்லது ஆறுகளிலோ அல்லது கடல் மூழ்கி நாம் இந்த பாவத்தை தொலைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் குற்ற நிவாரணம், பாவ நிவாரண பலி, இந்த ரெண்டுக்கும் நாம் ஏதோ ஒரு மிருகத்தை பலி செலுத்த வேண்டியது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏழைகள் பரவாயில்ல கொண்டு வந்து விடுவார்கள், ஆனால் அதே நேரத்தில் ஒரு பணக்காரன், ஒரு கௌரவமுள்ள ஒரு மனிதன், அரசாங்கத்தில் வேலை செய்கிற நபர், முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் அல்லது ஊழிய பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் தவறு செய்து விட்டால் என்ன? அப்போ அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் சொன்னால், ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகளெல்லாம் ஆலயத்திலே வச்சிடுறாங்க. நீங்கள் வெளியிருந்து கொண்டு வரும்போது 4 பேர் பார்த்து கேள்வி கேட்குறான், நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் உங்களுக்கு அவமானம் வருகிறது, இந்த ஊருக்கெல்லாம் உங்களுடைய விஷயம் தெரிஞ்சிருது, இனி இந்த காரியம் வெளியே தெரியாது, நீங்கள் பணம் கொடுத்தா போதும், வெளியே வாங்குறதை விட ஒரு 1000 ரூபா தான் கூட, சர்ச்சுக்குள்ளேயே வாங்கி என்ன பண்ணிடலாம், நாம் இந்த
பலியை செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி போதகர்கள் தவறான ஒரு ஐடியாவை அன்றைக்கு இருந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் ஐடியா கொடுத்து சபைகளிலே வியாபாரத்தை தொடங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்று முதலாக ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தை சுத்திகரிப்பு செய்தார். அப்பொழுது என்ன சொன்னார்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை வியாபார வீடாக மாற்றிட்டீங்களே, வியாபார வீடாக மாற்றிட்டீங்களே. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை வெளிப்படையாக அந்த பலி மிருகங்களை கொண்டு வரும் பொழுது அது ஊருக்கே தெரிந்து விடுகிறது. அவன் பாவம் வெளியரங்கமாகிறது. திரும்ப அவன் வெட்கப்பட்டு அந்த தவறை செய்ய மாட்டான் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கப்படினால அதை மறைக்கக்கூடிய வசதியை அன்றைக்கு ஊழியர்கள் செய்து கொடுத்தார்கள். ஆகையால் இயேசுநாதர் சவுக்கு உண்டு பண்ணி காசுக்காரருடைய பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டு அவர்களை அடித்து விரட்டினார். இன்றைக்கும் பாருங்கள், சபைகளில் ஆசீர்வாத தட்டு, கடையில் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குன்னா சர்ச்சில் 200 ரூபாய்க்கு ஒரு முட்டையை 50 ரூபாய்க்கு ஏலம் விடுறாங்க, ஒரு எமிழ்ச்ச பழத்தை 100 ரூபாய்க்கு ஏலம் விடுறாங்க. அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும்னு சொல்லுகிற சபைகளிலே அநியாயமாக விற்கப்படுவது சரிதானா? ஆலயத்துக்கு நிதி திரட்டுவதற்காக, மிஷினரிகளுக்கு நிதி திரட்டுவதற்காக அநியாய விலைக்கு ஒரு பொருளை விற்க முடியுமா? அதை கடவுள் அங்கீகரிப்பாரா என்றெல்லாம் இன்றைக்கு அநேகர் சிந்திப்பதில்லை. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அப்படி இருந்தது, அன்றைக்குள்ள சூழ்நிலையில் அப்படி இருந்தது. ஆகையால் அந்த காரியத்தை கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நம்மை பாவங்களற நம்மை சுத்திகரித்து உள்ளார். நமக்கு பாவமன்னிப்பாகிய ஈவை இலவசமாக தந்திருக்கிறார். இது நம்முடைய ஜெபத்தினால் உண்டானதல்ல, இது நம்முடைய பரிசுத்தத்தினால் உண்டானதல்ல, அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்ததினால் உண்டானதல்ல. வேதம் தெளிவாக சொல்கிறது, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு. அந்த அன்பு மூலமாக விலையேறப்பட்ட இரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகையால் இதை காத்துக்கொள்ளுங்கள், இந்த இரட்சிப்பை இழந்து விடாதீர்கள். இந்த இரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இராதீங்க, ஒரு அக்கறையோடு இருங்க. ஏனென்றால் குற்றமில்லாத இரத்தம், ஒரு மிருகத்தின் இரத்தம் நமக்கு இரட்சிப்பை தர முடியவில்லை, அது தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறது. நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றிய அறிவு கிடையாது. அவர்கள் இயேசுவின் இரத்தத்தை வீடுகளிலே தெளிப்பார்கள், கார் மேலே தெளிப்பார்கள், பைக்கு மேலே தெளிப்பார்கள், அங்கே தெளிக்கிறேன் இங்கே தெளிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் இரத்தத்தை ரொம்ப ஏதோ கடையில் விற்கிற பனாயில் போல் நினைக்க விடுகிறார்கள், அவமதிக்கிறார்கள். இயேசுவின் இரத்தத்தை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். நன்றாய் கவனிங்கள், இயேசுவின் இரத்தம் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவத்துக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, உங்களை மீட்கும் பொருளுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, உங்கள் மீட்பிற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள், அவருடைய கிருபையின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசத்தை கொள்ளுங்கள்.
அப்பொழுது நீங்கள் என்றென்று தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.